நீலகிரி மாவட்டத்தில் விளையும் மலை காய்கறிகளுக்கு அரசு சார்பாக கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போன்ற மலை காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது கேரட் மற்றும் பீட்ரூட் சாகுபடி சீசன் என்பதால் அதிகமாக பயிரிடப்பட்டு அவை அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அறுவடை செய்யும் கேரட் மற்றும் பீட்ரூட் போன்றவைகளை விவசாயிகள் மேட்டுப்பாளையத்திற்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்து வருகின்றனர். 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்குது பீட்ரூட்டு. ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விலை விற்றாலும் கூட எங்களுக்கு அசல் தான் ஆகும், லாபம்ன்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏன்னா தண்ணியெல்லாம் வாங்கி விலைக்கு வாங்கி அடித்து மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு விதை ரேட்டு ஜாஸ்தி அந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறோம். ஆனால் இப்போ நாங்கள் எங்ககிட்ட வாங்குகிற வியாபாரிங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்ககிட்ட 25 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவங்க 50 ரூபா 60 ரூபாய்க்கு அதிக விலைக்கு விற்றுட்டுருக்குறாங்க. தற்போது 1 கிலோ கேரட் மற்றும் பீட்ரூட் 30 ரூபாய் வரை கொடுத்து விவசாயிகளிடமிருந்து வாங்கப்படுகிறது. அதே போல பீன்ஸ் கிலோ 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் குறைந்த அளவே லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் அறுவடை நாள் ஆச்சுங்க. அதை எடுத்துகிட்டு இருக்கோம். அதை எடுத்து போய் மேட்டுப்பாளையத்தில் தான் விற்க முடியும். மேட்டுப்பாளையத்துக்கு போனால் 25 ரூபா 30 ரூபா தான் கொடுப்பானுங்க நம்மளுக்கு. அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. இப்போ இதே எடுத்து போனால் பெங்களூரு, மெட்ராஸு, வேறு சென்னை வெளியூருக்கு கொண்டு போனாக்கா அவங்க வியாபாரிகளும் 70 ரூபா 80 ரூபா மாதிரி விற்கிறாங்க. அதனால் அது ஏதாச்சும் நம்ம கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கிற மாதிரி செய்ய வேண்டும் சொல்லி. விவசாயிகளிடமிருந்து வாங்கப்படும் மலை காய்கறிகள் நகரங்களில் 80 ரூபாய் வரை விற்பனையாகிறது என்றும், எனவே இடைத்தரகர்களின் தலையீட்டை நீக்கி தமிழக அரசு உடனடியாக உதகையில் ஒரு மலை காய்கறி கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை விவசாயிகளின் கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். Thank you.